வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸில் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளோட ஷார்ட்கட்ஸ் தான். நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கில். அதில் நிறைய டவுட்டு கேட்டீங்க. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ண, அதாவது இந்த கொஷின், இந்த 4 கொஷினுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் கேட்டவங்க அனுப்பின கொஷின் தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே டயக்ராமே கொடுத்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ரெக்டாங்கிள்ங்கிறது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் கிடையாது. ஆனால் ஒரு ஸ்கொயருங்கிறது 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளா ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு என்ன கண்டிஷன், 2 பக்கம் அதாவது ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவல் தான். இதில் 4 சைடுமே ஈக்குவல். ஆனால் ரெக்டாங்கிளோட தியரி படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவல். அப்போது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராகவும் இருக்குது, ரெக்டாங்கிளாகவும் இருக்குது. ஆனால் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயராக இருக்காது. இது நமக்கு தெரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது ஒன்லி ஸ்கொயர்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கும் போது ரெக்டாங்கிளும் கால்குலேட் பண்ணுவோம், ஸ்கொயரும் கால்குலேட் பண்ணுவோம். அப்போது நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிளோட வேல்யூ இதே படத்துக்கு அதிகமாக இருக்கும், ஸ்கொயர் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஸ்கொயர்னா ஸ்கொயரை மட்டும் தான் பார்ப்போம், ரெக்டாங்கிள்னா எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், ஸ்கொயர் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2x4 பாக்ஸ் நான் போட்டிருக்கேன். அதாவது ரோ 2 ரோ இருக்கணும், காலம் 4 காலம் இருக்கணும். 2x4 இருக்குது. இப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x4 இதுதான் கொடுத்துருக்காது. ஸோ 2 × 4. அதுக்கப்புறம் இதில் 1 கழிக்கணும், இதை 1 கழிக்கணும். இப்போ 2லேருந்து 1 கழிச்சா 1, அப்போ 1x 4லேருந்து 1 கழிச்சா 3, அவ்வளோதான். அடுத்து 1லேருந்து 1 கழிக்கும்போது 0 ஆயிரும். அடுத்து 0ங்கிற டேர்ம் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறணும். ஓகேவா? ஸோ ஏதாவது 2 நம்பரில் ஒரு நம்பர் 1 வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கழிச்சு எழுதணும். எழுதிட்டு அந்த ஒவ்வொன்றையும் கூட்டணும் அப்படின்னா அதுதான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர். இதுதான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். அது எந்த மேட்ரிக்ஸாக வேணால் கொடுக்கலாம். 3x5, 7x3, முன்னாடி நம்பர் பெருசாக, முதல் நம்பர் பெருசாக இருந்தாலும் 2வது நம்பர் பெருசாக இருந்தாலும் என்னன்னாலும் இந்த மெத்தட் தான். அதாவது கொடுத்துருக்க நம்பரை அப்படியே போடுங்க, அது 2ஐயும் பெருக்கணும், ப்ளஸ் அதில் இந்த ரோலேருந்து 1ஐயும் காலம்லேருந்து 1ஐயும் கழிச்சு போடணும், அதை 2ஐயும் பெருக்கணும். அடுத்து இதே மாதிரி ஒவ்வொன்றும் கழிச்சு போட்டு பெருக்கி எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதா. ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ இப்போ பாருங்கள், 4 8 ப்ளஸ் 1 3 3. ஸோ 8 3 11. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் எத்தனை? 11 ஸ்கொயர் இருக்கும். இது எது? ரெக்டாங்கிளுக்கு வர்றோம். ரெக்டாங்கிளில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கணும். ரோ என்ன இருக்குது? 2. அப்போ என்ன பண்ணணும்னா 1 + 2. 2க்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 + 2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு வரும், நடுவில் ப்ளஸ் வரும், இங்கே நடுவில் ப்ளஸ் வரும், இன்ட்டு வரும், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4னா நம்ம எப்படி எழுதலாம்? 4 + 3 + 2 + 1 அப்படி எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதை கூட்டி இதையும் கூட்டி 2ஐயும் பெருக்க போகிறோம். ஸோ 3 × 4 3 7 7 3 10. ஸோ 30 ரெக்டாங்கிள். ஸோ இதில் ஸ்கொயர் 11 ஸ்கொயர் இருக்கும், ரெக்டாங்கிள்ங்கிறது 30 ரெக்டாங்கிள் இருக்கும். ஏன் ரெக்டாங்கிள் அதிகமாக வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயரோட வேல்யூவும் இன்க்ளூட் பண்ணுவோம், ப்ளஸ் ரெக்டாங்கிளோட வேல்யூவும் இன்க்ளூட் பண்ணுறதுனால அதிகமாக வருது. இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே, என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் சேம் மெத்தட் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் இங்கே கேட்டிருக்காங்க 3x9. 3x9 கொடுத்துருக்க 3x9 போடுறோம், ப்ளஸ் அடுத்து 2x8 வரும், ப்ளஸ் இதில் 1 கழிச்சோம்னா 1x7 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 0 போயிடும். ஸோ ஏதாவது 1 நம்பர் 1 வர்ற வரைக்கும் நம்ம எழுத வேண்டியதான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறலாம், அவ்வளோதான். இப்போ இதை பெருக்கி கூட்ட வேண்டியதான். 53 27 ப்ளஸ் 8 16 ப்ளஸ் 7. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா 50 வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இதில் எத்தனை இருக்கும்? 50 இருக்கும். இதே மாதிரி ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கும். 3x9க்கு இப்போ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? ஃபஸ்ட்டு 3ங்கிற நம்பரை 3 + 2 + 1 எழுதுவோம், இன்ட்டு 9 எப்படி எழுதுவோம்? 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1, அவ்வளோதான். ஸோ இதை பாருங்கள், 5 1 6 வருமா, இன்ட்டு இதை எல்லாத்தையும் கூட்டுங்க. 9 1 கூட்டினா 10, 8 2 கூட்டினா 10, 7 3 கூட்டினா 10, 6 4 கூட்டினா 10. ஸோ 40 வரும், 45. இப்போ 45 6 பெருங்க, 5030 0 3,
9 நாங்கள் 24 27. ஸோ 270 ரெக்டாங்கிள்ஸ் இதில் இருக்குது. இதில் ரெக்டாங்கிள்ஸ் பார்த்தோம்னா 270 ரெக்டாங்கிள்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம். 7x3. 7x3ங்கிறதுல நம்பர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ். 7x3ல ஒரு ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, நான் இங்கே எழுதுகிறேன். ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 7x3 அப்படியே எழுதுவோம். ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம், இதில் ஒன்று குறைப்போம், இதில் ஒன்று குறைப்போம். ஸோ 2. அடுத்து ப்ளஸ் இதில் ஒன்று குறைப்போம் 5, இதில் ஒன்று குறைப்போம் 1. ப்ளஸ் அவ்வளோதான். ஏன்னா 1 வந்துருச்சு, அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 7 21, 6 12 ப்ளஸ் 5. இதை கூட்டினோம்னா 7 1 8 38. ஸோ 38 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் 38. இதே இது வந்து ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான். 7 ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1 இன்ட்டு 3 எப்படி இல்லை 3 + 2 + 1. ஸோ இதில் பாருங்கள் 7 3 10, 6 4 10. ஸோ 20 25 27 28 வருது. 28 இன்ட்டு 5 1 6. ஸோ 28 இன்ட்டு 6 என்ன வரும், 8 40, 6 8 48க்கு மீதிங்க 4, 2 12 16. ஸோ 168 ரெக்டாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். ஸோ ஃபைனலாக ஒரு சம் பார்ப்போம். 3x6 மேட்ரிக்ஸு. ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம், 3x6 ப்ளஸ் 2x5 ப்ளஸ் 1x4. ஓகேவா? 18 10 4. ஸோ என்ன வரும், 28 32 வரும். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 32. ரெக்டாங்கிள் என்ன பண்ணுவோம், 3 + 2 + 1 இன்ட்டு 6 + 5 + 4 + 3 + 2 + 1. 5 1 6 வருது. இன்ட்டு என்ன வரும், 6 4 10 10 20 21 வரும். ஸோ 6 2 12 126 ஆன்சர் வரும். ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் ஷார்ட்கட்ஸ். ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கும், ரெக்டாங்கிள். நீ என்ன மேட்ரிக்ஸ் வேணாலும் அவங்க கொடுக்கணும். 3x6 5x 11x 12 எது கொடுத்தாலும் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபியூஷனே வரக்கூடாது. அந்த அளவுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன மேட்ரிக்ஸ் என்ன ஸ்கொயர் என்ன டைப் ஆஃப் ரோ காலம் கொடுத்துருந்தாலும் ஸ்கொயர்னா அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்லேருந்து ஒன்று கழிச்சு போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும், பெருக்கிட்டு கூட்டணும். ரெக்டாங்கிள்னா கூட்டிட்டு பெருக்கணும். அது கொடுத்துருக்கத 3 2 1 அப்படின்னு மாற்றிட்டு அதே மாதிரி 9 2 1 வரைக்கும் எழுதி கூட்டிட்டு அப்புறம் பெருக்கணும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸ் தான். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளுக்கு ஈஸியான ஷார்ட்கட்ஸ் கவுண்டிங் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.